ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரோட சிலையை உடைக்கிறாங்க. பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு வராங்க. 100க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுறாங்க. 100க்கும் மேற்பட்ட போலீஸ்மென்ஸ் இன்ஜூர் ஆகுறாங்க. 50க்கும் மேற்பட்ட போலீஸ் பூத்ஸ் எரிக்கப்படுது. கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்டர்நெட்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகுது. என்ன நடந்தது பங்களாதேஷ்லன்றதை இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஒரு பிரைம் மினிஸ்டரை நாட்டை விட்டு விரட்டி இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீடைல் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு சாண்ட்விச் மாதிரி தான் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருந்தது. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தான் பங்களாதேஷை வந்துட்டு 1971 வரைக்கும் அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 1971 தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்லப்படுற நம்ம ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் ஒரு தலைமை தாங்கி ஒரு வார் நடக்குது. அந்த வார்ல 1972 பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் கிடைக்குது. இந்த ஃப்ரீடம் செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப்ல 30% கோட்டா நாங்க டிக்ளேர் பண்றோம்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கோட்டால இருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஷேக் ஹசீனா 1996 இருந்து 2001 வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அது மட்டுமே இல்லாம 2009 இருந்து 2024 வரைக்குமே பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. கிட்டத்தட்ட டோட்டலா 20 இயர்ஸ் இவங்க வந்துட்டு பிரைம் மினிஸ்டர். பங்களாதேஷோட ஹிஸ்டரியிலே லாங்கஸ்ட் சர்விங் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க இவங்க ஒருத்தர் மட்டும்தான். இவங்க இந்த சிஸ்டம், இந்த 30% கோட்டா வந்துட்டு இந்த சிஸ்டம் விட்டு அவங்க நீக்கினாங்க. பட் இந்த 2024 ஜூன் எகெயின் ஹைகோர்ட் அந்த சிஸ்டம் எடுத்துட்டு வந்தது. இந்த ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு? ஜூலை 1 டாக்கால இருக்க பிரஸ்டிஜியஸ் யூனிவர்சிட்டியான டாக்கா யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம் கோட்டாவை நீங்க எராடிகேட் பண்ணணும், கம்ப்ளீட்டா நீங்க அபாலிஷ் பண்ணணும்ன்றதை அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஹையஸ்ட் பேயிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதுல 600 to 700 ஜாப்ஸ் தான் அங்க இருக்கான். அதுல போட்டியிடுற மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட 5 lakh to 6 lakh பீப்புள் போட்டியிடுறப்போ டெஃபினட்டா ஒரு 30% கோட்டா சிஸ்டம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கும் அவங்களோட சில்ட்ரன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்குறப்போ ஒரு எக்ஸாமை கரெக்டா படிச்சு அவனுக்கு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு தகுதி அவன் இருந்தும் இந்த கோட்டா சிஸ்டம்னால அவனுக்கு வேலை கிடைக்காம போறப்போ இது அங்க ப்ரொடெஸ்டா மாறுது. ஸோ இதுக்காக தான் அந்த டாக்கா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பங்களாதேஷ் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவாமி லீக் பார்ட்டியை சார்ந்தவங்க தான் ஷேக் ஹசீனா. அவாமி லீக் பார்ட்டியோட ஸ்டூடெண்ட் விங் தான் அவாமி சத்ர லீக். இந்த டாக்கா யூனிவர்சிட்டியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு இவங்க எகெயின் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து தான் ஒரு ப்ரொடெஸ்ட் வந்துட்டு ஒரு வயலன்ஸா மாற ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமேட்டு தான் காப்ஸ் உள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பீப்புள் இன்ஜூர் ஆகுறாங்க, நிறைய போலீஸ் பூத் எரிக்கப்படுது. ஆனா காப்ஸ் அவங்க சைட்ல இருந்து, அவங்க போலீஸ் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். இவங்க சைட்ல இருந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டியர் கேஸ் அண்ட் புல்லட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டியர் கேஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு மோசமான ஒரு கான்சிக்வன்சஸ் தான் அது கொடுக்கும். ஏன்னா ஒரு டியர் கேஸ் வந்தாலே அது வந்து பிரீத் பண்ண முடியாது, கண்ணை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி வாட்டரியா ரொம்ப எரிச்சல் வர மாதிரி பண்ணிடும். இந்த மாதிரி போலீஸ் அவங்களோட சைட்ல இருந்து இந்த ப்ரொடெஸ்ட் நிறுத்தியே ஆகணும்ன்ற ஒரு வயலன்ஸ்க்கு அவங்க போறப்போ 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இறக்குறாங்க. அங்க இருந்து 100க்கும் மேற்பட்ட போலீஸ்மேன்ஸ் இன்ஜூர் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, போலீஸ்மேனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்த ஃபைட் வந்துட்டு நடுவுல இந்த சத்ர லீக் ஸ்டூடெண்ட் விங்கும் வந்து ஃபைட் பண்றப்போ இது ரொம்ப பெரிய ஒரு வயலண்டான ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஜெயில இருக்க எல்லா கைதிகள் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு அந்த ஜெயிலையும் கொளுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஹைவேஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவங்க பெரிய பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சிஸ்டமை நீங்க கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஷேக் ஹசீனா என்ன சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, அவங்களோட சைட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவனோட கோட்டாக்காக டிமாண்ட் பண்றப்போ அவங்க சொன்னது 30% ஜாப் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் கொடுத்தது வந்துட்டு அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு தலைமுறைக்கு நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்க, ஓகே, பட் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தீங்க, அது கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 3rd generation 4th generation நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 30% கோட்டான்றது டூ மச். ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக எராடிகேட் பண்ணியே ஆகணுன்றதை வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்க இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வயலன்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சனால அதுக்கேற்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் டக்குன்னு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு அந்த கோட்டா சிஸ்டம் 93% கோட்டா ஜெனரல் பப்ளிக்கும் 5% இந்த
ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கும் மீதி 2%ல 1% மைனாரிட்டிக்கும் 1% டிசேபிலிட்டிக்கும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, இது எல்லாமே சுச்சுவேஷன் நார்மலுக்கு வந்துடும் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே தான் திரும்ப ஒரு ட்விஸ்ட் நடந்தது. இந்த ப்ரொட்டஸ்ட் அதோட நிக்கல. இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சது. என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஜூலை 1st இருந்து ஜூலை 20th வரைக்கும் நிறைய மக்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஜஸ்டிஸா இது இருக்கணும், ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது போனுச்சு. 2024 எலெக்ஷன்லயும் ஷேக் ஹசீனா தான் ஜெயிச்சாங்க. 2024 ஏப்ரல் மாசம் இந்தியா அவுட்ன்ற ஒரு கேம்பெயின் மூவ்மெண்ட் அங்க பெருசா வெடிச்சது. என்ன இந்த கேம்பெயின் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா, ஷேக் ஹசீனா வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸை மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு எலக்ட்ரல் ஃப்ராட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய இவங்க ஜெயிச்சது வந்துட்டு சரியான வெற்றியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்தியா அவுட். இதுல ஏன்டா இந்தியாவை இழுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இருக்கு, இந்தியா தான் சப்போர்ட் பண்ணுது, இந்தியா தான் பேக் பண்ணுது, எல்லாமே இந்தியா தான் பண்றாங்க, இந்த எலக்ட்ரல் ஃப்ராட்ஸ்ல இருந்து எல்லாமே இந்தியா தான் சப்போர்ட் பண்றாங்கன்றனால இந்தியா அவுட் மூவ்மெண்ட் கேம்பெயின்ற ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டே அங்க நடந்தது ஏப்ரல் மாசம். ஷேக் ஹசீனாவோட சன் சஜிப் வாசத் ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆர்மி அஃபிஷியல், நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ப்ராப்பரா எலெக்ஷன் வச்சு எலெக்ட் ஆகாத ஒரு கவர்மெண்ட் ஒரு நிமிஷம் கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரி ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மார்ச் டு தாக்கான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன சண்டே 6 PM கரெக்டா கர்ஃபியூ, நேஷன் வைட் கர்ஃபியூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சும்மா இருந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல மட்டும் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. அவங்க கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு 39 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க டார்கெட் பண்ணி அங்க எல்லா இடத்துலையுமே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரோட்வேஸை பிளாக் பண்ணியிருக்காங்க, பிரிட்ஜஸ், இந்த மாதிரி நிறைய இடத்த பிளாக் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆயிருக்கு. த்ரூ அவுட் அங்க இன்ஸ்டாகிராம் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த ப்ரொடெஸ்ட்டை நிறுத்துற மாதிரி தெரியல. ஸோ இந்த மார்ச் டு தாக்கா, ஏன் பர்டிகுலரா தாக்கா, அங்கதான் பிரைம் மினிஸ்டரோட பேலஸ், அவங்க தங்குற வீடு அங்கதான் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போய் ஒரு 1000-2000 பீப்புள் வந்துட்டு அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்மி அஃபிஷியலே ஷேக் ஹசீனா நீங்கள் ரிசைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, இந்த சுச்சுவேஷன் கையை மீறி போயிடுச்சு. ஸோ கொஞ்ச காலத்துக்கு இன்டரிம் கவர்மெண்ட் சொல்லப்படுற இந்த இடைக்கால அரசு ஃபார்ம் பண்ணுறோம், ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குவிட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேக் ஹசீனா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டரில், இந்த வீடியோ பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும், ஒரு ஹெலிகாப்டரில் தப்பிச்சு எங்கே போகிறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் தெரியாமல் இருந்தது. ஆனால் அவங்க வந்த இடம் இந்தியா தான், டெல்லியில் தான் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே சொல்லியிருக்காங்க, டெல்லியில தான் அவங்க சேஃபா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த ஷேக் ஹசீனாவோட பேலஸ், அவங்க தங்கியிருந்த வீட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர், இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டரோட பேலஸ்குள்ள பூந்து அவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு டூ எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, அந்த ஜாப் கோட்டா சிஸ்டம். ஜாப் கோட்டா சிஸ்டம் முதலே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த அளவுக்கு இது போயிருக்காது. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் தப்பிச்சு ஓடி இந்தியாவில் வந்து அவங்க தஞ்சமடைகிறாங்கன்னா, இந்த சுச்சுவேஷன் எப்படி அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டாக்டிக்ஸாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்றது இது பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேக் ஹசீனா யூகேல அசேலம் சீக் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட சிஸ்டர் அங்கே பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்கனால ஈஸியாக இவங்களால வந்துட்டு சீக் பண்ணிக்க முடியும்னு நினச்சாங்க. பட் அங்கேயுமே ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரியை தேடி யூகேயோட ரூல்ஸ், இமிகிரேஷன் ரூல்ஸ், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி எதை தேடி நீங்கள் போனீங்களோ அங்கே தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீக் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, பங்களாதேஷோட கவர்மெண்ட் எப்படி மாற போகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும்.